இது வந்து ஹைவே ரோடு. ரிங் ரோடு கணக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கரூர், காங்கயம், வெள்ளக்கோயில். காரணம் என்னன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த மயில் கல் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த மஞ்சள் கலர் கல் தான் வந்து அந்த ரோடுக்காக அளந்துருக்காங்க. ஸோ இந்த கல் அதே மாதிரி இந்த கல்லுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மஞ்சள் கல் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கல், இந்த ரெண்டு கல் தாங்க. இந்த ரெண்டு கல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே டைரக்டா சைட்டுக்கு நடுவுல வந்து போகுது. பிளாட் வைக்கல 390க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகே. இப்போ வந்து ரோடு கன்ஃபார்ம் ஆயாச்சுங்க. 480ங்க. ஓகே சார். நீ ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா 6 லட்சம், 6.5 லட்சம், 7 லட்சம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து விற்க முடியுங்க. இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பட்ஜெட் எவ்வளோவா இருக்கும்? பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 லட்சம் ரூபா இருந்தால் போதுங்க. உடனடி ஸ்பாட்டில் நாங்கள் அமௌண்ட் கொடுத்தா கிரை பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரை செலவு நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு சைட்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இந்த சைட்டை லான்ச் பண்ணும்போது ஒரு பிரைஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 6-7 மாசத்துக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சைட்டோட ஹைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வரையுமே அதிகமாயிருக்குங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே ரிங் ரோடு வருதுங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ரிங் ரோடு வந்து இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த சைட்டுக்குள்ளேயே ரிங் ரோடு வர்றதுனால இந்த 6 மாசத்துலேருந்து 7 மாசத்துக்குள்ள இந்த சைட்டோட அப்ரிசியேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வரையுமே அதிகமாக இருக்கு. இந்த சைட்ல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா டோட்டல் பட்ஜெட்டே வந்து 17 லட்சம் ரூபா தாங்க. 17 லட்சம் ரூபா முன்பணம் கிடையாது. மொத்தமே வந்து 17 லட்சம் ரூபா இருந்தா போதும் இந்த இடத்துல நீங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த இடம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, வெளியே என்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், ஆல்ரெடி ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி சார் கிட்ட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோல வந்து பிரைஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த பிரைஸுக்கு இப்ப கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்து கூடி இருக்குங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சைட்ல வந்து பாத்திருப்பீங்க சைட்டுக்கு பக்கத்துல ரோடு போகுது, ரிங் ரோடு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கும். ஆனா இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சைட்டுக்குள்ளே வந்து ரோடு போகுது. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனாலதான் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வரையுமே பிரைஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே சார், சொல்லுங்க சார், அந்த சைட்டுக்குள்ள போகிற ரோடு எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஹைவே ரோடு. ரிங் ரோடு கணக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே பொள்ளாச்சி ரோடு ஜாயிண்ட் ஆகிங்க. பொள்ளாச்சி ரோட்லேருந்து உடுமலைப்பேட்டை ரோடு, உடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிறது வந்து தாராவூர் ரோடுங்க. ஓகே சார். தாராவூர் ரோட்லேருந்து மாதப்பூர் வழியில் திருச்சி மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. திருச்சி மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர், திருச்சி, கரூர், காங்கயம், வெள்ளக்கோயில் இப்படி கிராஸ் ஆகி அப்படியே வந்து நீங்கள் உடுமலைப்பேட்டை போகிறதா இருந்தாலும் சரி, தாராபுரம் போகிற மாதிரி இருந்தாலும் சரிங்க, பொள்ளாச்சி போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அடுத்த ஸ்டேட்டை வந்து கோயம்புத்தூர் போகிறதாலும் போய்க்கலாம். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சுற்றளவு குறைவு. ஓகே ஓகே. காரணம் என்னன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்க. ஓகே சார். நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து நம்ம சைட்லேயே உள்ள வந்து நம்மளுக்கு சைட்டே போகுதுங்க. பட் இருந்தாலும் ரோடுங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ். ஆமாம் சார், கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆமாங்க, அதுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஆமாங்க. ஸோ அந்த வகையில் சைட்டுக்குள்ளே ரோடு வருது அப்படின்றப்ப வந்து இது வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த மயில் கல் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இந்த மஞ்சள் கலர் கல் தான் வந்து அந்த ரோடுக்காக அளந்துருக்காங்க. ஸோ இந்த கல் அதே மாதிரி இந்த கல்லுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மஞ்சள் கல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கல், இந்த 2 கல் தாங்க. இந்த 2 கல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே டைரக்டாக சைட்டுக்கு நடுவில் வந்து போகுது. ஓகே சார், கரெக்டாக சொல்லுங்க, நம்ம சைட் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம். பல்லடத்துலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர், ஒரு 10 நிமிஷம் டிராவல்ஸ். ஓகே ஓகே. அவ்வளோதாங்க. அதில் வந்து வடுகுவாலை புது ஆலூத்துங்க. ஓகே. இந்த இதில் தான் வந்து நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்குதுங்க. ஓகே. தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்க. சைட்டோட பிரைஸ் எவ்வளோ, இந்த சைட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத 1 by 1 வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சார் சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக என்னென்ன வசதிகள்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன வசதி இல்லைன்னு தான் கேட்கணுங்க. எல்லா வசதியுமே இருக்குதுங்க நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். பாருங்க, கரண்ட் லைன் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல்நிலை தொட்டிங்க, குடிநீர் வசதி இருக்குதுங்க. கம்ப்ளீட் வந்து நம்ம தார் ரோடுங்க. தார் ரோடு 30 அடி 33 அடி ரோடு நம்ம போட்டு வச்சுக்கிறேங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்குதுங்க. எல்லா பக்கம் மரங்க இருக்குதுங்க, இயற்கையாக இருக்குங்க. நல்ல காற்றோட்ட வசதி இருக்குது. காற்றோட்ட வசதிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நம்ம இந்த சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். குடியிருப்பை தாண்டி தாங்க இந்த சைட்டுக்கு வந்து வரணும். ஆமாங்க, ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க. ஓகே சார். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாங்கிறத விட நம்ம அரசு கலை கல்லூரி இருக்குதுங்க நம்ம பல்லடத்தில். அது போக வந்து மருத்துவமனை இருக்குதுங்க, பேங்க் வசதிகள், காவல் நிலையம், நிறையா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குதுங்க.
அப்போ உங்களுக்கு அனைத்து பக்கம் போகிறதுக்கு பஸ்னுடைய போக்குவரத்து வசதி சௌகரியமாக இருக்குதுங்க. ஓகே சார். இப்போ நம்ம சைட்டுக்கு வரணுனாலுமே மினி பஸ் இருக்குது, சர்வீஸ் வண்டி இருக்குதுங்க, டவுன் பஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சைட்டு பக்கத்துலேயே வருங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஹைவே ரோடு உள்ள வருதுங்க. ஓகே ஓகே. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுதுங்க. ஓகே சார். ஜஸ்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக இது மாதிரி சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டவுனுக்குள்ளே ரொம்ப டவுனுக்குள்ளே வந்துடுதுங்க. சரி, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய டவுன் ஆகி போயிருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட தேவைகளான கிராசரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பல்லடத்துல இருந்து வந்தீங்க அப்படின்னா வடுகுபாளையத்தில் இருந்து குடியிருப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான், அதாவது வடுகுபாளையத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வீடுகளாக தான் இருக்கும். வீடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த லேஅவுட்டை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகே சார், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க சார். நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சுக்கிறேங்க. பேங்க் லோன் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக போய்க்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லோன் ஆகிடுது, வீடுகளில் கட்டிட்டாங்க. ஓகே. நிறைய பேங்கர் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ ரிங் ரோடு உள்ளே வந்து வரப்போகுது அப்படின்றதுனால ப்ரைஸ் வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது ரிங் ரோடு இப்போ அப்ரூவல் ஆனதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம அப்ரூவ்டு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் வைக்கல 390க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகே. இப்போ வந்து ரோடு கன்ஃபார்ம் ஆயாச்சுங்க, 480ங்க. ஓகே சார். நீ ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா 6 லட்சம் 6.5 லட்சம் 7 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து விற்க முடியுங்க. ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு, லாட்ஜ் கட்டுறதுக்கு, கடை கட்டுறதுக்கு, ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இடம் வந்து நல்ல பெனிஃபிட் ஆகுங்க. அப்புறம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 10-12 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் விற்கி. மெயின் ரோடு ஆகி போகுதுங்க. பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஆகி போயிரு. ஓகே சார், இப்போ எவ்வளோ பிளாட் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 42லேருந்து 44 பிளாட் தான் அவைலபிள் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 44 பிளாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ முன்னாடி யார் வர்றீங்களோ உங்களுக்கு ஏற்ற டைரக்ஷனில் உங்களுக்கு ஏற்ற சைட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ரிங் ரோடுக்கு அடிக்கல் மட்டும்தான் நட்டுருக்காங்க. இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா வரையுமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரோடு அப்ரூவல் ஆயிடுச்சு, ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா டபுள் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரோடு வர்றதுக்கு முன்னாடி வந்து இடத்த வாங்கிக்கோங்க. ஓகே சார், நீங்கள் நிலம் மட்டும் தான் வித்துட்டு இருக்கீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா சார்? நம்ம லேண்ட் வேணாலும் தனியாக பண்ணி தரேங்க, பில்டிங் வேணாலும் பண்ணி தரேங்க, இன்ஜினியர் வச்சு நம்ம பில்டிங் பண்ணி தந்துடுறேங்க. ஓகே சார். ஆக்சுவலாக இந்த சைட்டுக்குள்ளே எத்தனை வீடு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6-7 வீட்டுக்கு மேலே ஆகிடுதுங்க. எல்லாமே நீட்டாக நல்ல டெரஸ் பில்டிங், நல்ல நீட்டான வீடு தானுங்க. ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி குடி வந்துட்டாங்க. எல்லாம் அவங்களே இடம் வாங்கி சுத்தமாக நம்ம பிளான் பண்ணி கட்டி கொடுத்ததுங்க. ஓகே. ஆல்ரெடி இந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 5-6 வீட்டுக்கு மேலே வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, நமக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய வீடுமே அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிளைண்ட் வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பட்ஜெட் எவ்வளோவா இருக்கும்? பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. 17 லட்ச ரூபா? 17 லட்ச ரூபா சாதாரண ஒரு 17 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. அப்படி 17 லட்ச ரூபா முழுசாக கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 2-2.5 லட்சம் 3 லட்சம் இருந்தால் போதுங்க. மிச்சம் வந்து நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. 2.5லேருந்து 3 லட்ச ரூபா இருந்தால் போதும், பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ 17 லட்ச ரூபாயில ஒரு வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா இருக்கும்? இப்போ லேண்டு பார்த்தீங்கன்னா 480 சதுரடிக்கு. 480 சதுரடி. பில்டிங் பார்த்தா 450 சதுரடிக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். ப்ளஸ் தண்ணி தொட்டி, செப்டிக் டேங்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். அதில் உடனடியாக கிரையம் பண்ணுறாங்கன்னு வைங்க, உடனடி ஸ்பாட்டில் நாங்கள் அமௌண்ட் கொடுத்தா கிரையம் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரை செலவு நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே. இவங்க சைட்ல இருந்து நீங்க ஸ்பாட் புக்கிங், அதாவது பேங்க் லோன் இல்லாம ஸ்பாட்ல நீங்க கிரையம் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இவங்க சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்மளுடைய ப்ரொமோட்டர் நேம் என்ன அப்படின்றத சொல்லி. நம்ம ப்ரொமோட்டர் நேம் சபரி ப்ரொமோட்டர்ஸ். இவங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon. Thank you sir. Thank you.